அந்த பழைய மருத்துவமனைக்கு 10 வருடங்களாக யாரும் வரவில்லை. மூடப்பட்ட கதவுகள், உடைந்த ஜன்னல்கள், சுவரெங்கும் காய்ந்த இரத்தக்கரைகள். அந்த இடத்தில் ஒரு இரவு கூட தங்க முடியாது என்று ஊரே சொன்னது. ஆனால் கார்த்திக் ஒரு பாரநார்மல் ரிசர்ச்சர். ஒரு மூலரை கேமரா கொண்டு பாரத்தை பார்க்கத்துக்குள்ள உடை கார்த்திக் கே நுழுவையான். ஆபரேஷன் அறையில் இன்னும் கருவிகள் அப்படியே. அவன் கேமராவை ஆன் செய்தான். அப்போதுதான் டிக் டிக் டிக். மருத்துவமனையில் மின்சாரம் இல்லை. ஆனால் சத்தம் 3வது மாடியில் இருந்து வந்தது. அவன் மெதுவாக மேலே சென்றான். ஒவ்வொரு படியும் ஏறும்போது அவனுக்கும் பின்னால் யாரோ நடந்து வருவது போல உணர்ந்தது. 3வது மாடியில் ஒரே ஒரு அறை மட்டும் திறந்திருந்தது. உள்ள ஒரு பழைய ஸ்ட்ரெச்சர். அதன் மேல் யாரோ படுத்திருந்தார்கள். முகம் முழுவதும் துணியால் மூடப்பட்டிருந்தது. கார்த்திக் துணியை இழுத்தான். அவன் கத்தவே முடியவில்லை. அது அவனுடைய முகம். அந்த உருவம் மெதுவாக கண்களை திறந்து சொன்னது, நீ இங்கே வருவாய் என்று எனக்கு தெரியும். டார்ச் அணைந்தது. கேமரா மட்டும் ஓடியது. அடுத்த நாள் காலையில் மருத்துவமனைக்கு வெளியே ஒரு கேமரா கிடைத்தது. அதில் கடைசி காட்சியாக அறை 330ல ஒரு புதிய உடல் ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருந்தது. முகத்தில் பயத்தின் தரம் உறைந்தபடி.